அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 84வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். ட்ரூ ப்ராமிஸ் 4 ஈரான் இப்போ 82வது அலையை வீசியிருக்காங்க இஸ்ரேல் மீது. சென்ட்ரல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் அவிவ் பக்கத்தில் நிறைய இடத்துல பரவலாக கொத்து குண்டுகள் வீசப்பட்டு பெரிய அளவுக்கு அவனோட சேதாரம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன இடமா தெரிஞ்சது, பட் மதியம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடமா அடிக்காமல் பல இடமா அடிச்சிருக்காங்க. அதுக்கான பதிவுகள் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். 1. 2வது ட்ரம்ப் அவருடைய ஸ்டேட்மெண்ட். மிகப்பெரிய ஒரு பிளானோட இறங்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஈரானுக்கான இறுதி காலம் நெருங்கி விட்டதாக சொல்கிறார். அது இல்லாமல் மனுஷன் விசித்திரமாக ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். அது என்னன்றதை பார்த்துட்டு, மற்றும் அங்கே ஈரானில் ஒரு முக்கிய தலைவரை இன்றைக்கி எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என சொன்ன தலைவரை நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி சைடு கேப்பில் துருக்கியினுடைய கப்பலை ஒன்று அடிச்சு விட்டார். அது என்னன்றது கிளைமேக்ஸில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். I would like to salute you for your exemplary leadership, visionary leadership. And I think that you're the man this world needed most at this point in time. மிக ஒரு முக்கியமான பதிவு. பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு நான் டெலகிராமில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் பாகிஸ்தான் பிரதமர் இவரை பார்த்து ட்ரம்ப்பை பார்த்துட்டு, என்ன ஒரு அற்புதமான தலைவர் நீங்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்களை மாதிரி தலைவர் தான் தேவை. இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்றால் உங்களை போன்ற தலைவர்கள் நிறைய நாள் நெடுநாள் வாழ வேண்டும், இறைவனிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமெல்லாம் ரொம்ப நேரம் பேசின வசனத்தை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்போட கிளைமையும் அடுத்து நடக்க போகிற விஷயத்தையும் பேசிடலாம். நம்ம ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். நாங்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறத வெளியில் சொன்னால் எங்களை கொன்னுடுவாங்க, அந்த பயத்தில் தான் வெளியில் சொல்ல மறுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் தலைவரே, எங்களுக்கு அடுத்தபட்ச தலைவராக வரணும் அப்படின்னு இவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்களாம். இவர் சரி இப்போ வாய்ப்பு இல்லைப்பா, எனக்கு இங்கேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்னென்னா அங்கேயே நான் தலைவராக வந்துட்டேன் என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். நான் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி விட்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். எனக்கு பாகிஸ்தான் மேலே தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே, இல்லை பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது, எகிப்து இடையில் இருக்காங்க, நாங்களும் ஈரானும் அமெரிக்காலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு ரொம்ப போல்டாக சொல்கிறாங்களே. ஒருவேளை இவங்க ஒன்றும் இல்லாத தகவலை போய் அங்கே இருக்கிற தலைவர்கிட்ட, தலைவரே இது மாதிரி அப்படி கெஞ்சினாங்க இப்படி கெஞ்சினாங்க, அவங்கள அடிக்காதீங்க தலைவரே, அவங்க என்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு சும்மா கதையை விட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு பெருசாக டவுட் ஆகுது. பாகிஸ்தான் மேலே ஏதோ கொஞ்சம் ரோல் கேம் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா அவர் மனுஷன் நார்மலாகவே எப்படி பேசுவார்னு எங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் நான் தான் நிறுத்தணுன்றது கிளைமில் இருந்து 8 போரை நிறுத்தின எனக்கு இந்த போரை நிறுத்துறது எம்மாத்திரம், சும்மா ஒரு நொடி தான், எனக்கு சாதாரணமாக நிறுத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் இங்கே கத்தார், சவுதி, UAE எல்லாமே 2 ட்ரில்லியன் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்கள காப்பாற்றல ஒரு சாதாரண விஷயம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பட் அவங்களோட ஜிடிபியே 2 ட்ரில்லியன் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு 2 ட்ரில்லியன் சொன்னாருன்னு தெரியல. அதுவும் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், 100 மிசைல்ஸ் மேலே நம்ம முக்கியமான இலக்குகள் மீது ஒரே சமயத்தில் அடித்தாங்களாம். ஆனால் அது எந்த இலக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இலக்காக இருக்குன்னு ஒரு புதிர் ஒன்று போட்டுக்கிறேன் நான். மறுபடியும் அடுத்து ஒரு தனது எக்ஸலை பதிவு பாருங்கள். நேட்டோ நேஷன் அப்சல்யூட்லி நத்திங் டு ஹெல்ப் இந்த டேஷ் நாடுகள்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு நேஷன்னு. நான் இந்த மிலிட்டரி டெசிமேட்டட் ஆஃப் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டேன்றாங்க. நான் கண்டிப்பாக இதை மறக்க மாட்டேன், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இனி நான் உங்களை பேசிக்கிறேன், எந்த நேரத்தில் உங்களை பழி வாங்க முடியுமோ அதை பழி வாங்கிக்கிறேன். ஏன்னா நேட்டோ நாடுகள் இல்லாதனால ஐரோப்பாலாம் ஒரு நாடே கிடையாது. உரசெல்லாம் வண்டர்லையான்லாம் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டு. முதல்ல எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிறாங்களா? அவங்க ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளே 4 நாடுகள் தான் அற்புதமான நாடுகள். ஹங்கேரி, போலந்து, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவோக்கியா, இந்த நாடுகள் மட்டும்தான் அற்புதமான நாடுகள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாடுகள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பதிவுகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள், ஸ்லோவோக்கியாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த நாடுகள்லாம் ஐரோப்பாவுக்குள்ளாரே கொஞ்சம் ரஷ்யாவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். ஆனால் இந்த நாடுகளை பயங்கரமாக போற்றி புகழ்கிறார் அப்படின்றதும் கூடுதல் தகவல். மற்றொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான்.
ஈரானுடைய நெகோசியேட்டர் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான நபர்களாக இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, எப்படியாவது டீல் பேசுங்க தலைவா, எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறாங்க. அவங்க இராணுவத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம், 0 சான்ஸ் இருந்து கூட அவங்களால கம்பேக் வர முடியாதுன்னு தெரிஞ்சு கூட பப்ளிக்காக ஓடி வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசலை, அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ராங்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கெட்டிங் சீரியஸ் பிஃபோர் இஸ் டூ லேட், ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஆப்பை நாங்கள் தாக்கு நடத்தினா நிறுத்த மாட்டோம், உங்களால் ரிட்டர்ன் பேக் வர முடியாது, ஸோ நாட்களை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பென்டகன் தரப்புல மேசிவ் ஃபைனல் ப்ளோ, அதாவது இந்த வாருக்கான இறுதி நடவடிக்கை எடுக்க போறாங்க. கிரவுண்ட் ஆப்ரேஷன் போறாங்களோ இல்லையோ, அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்த போறதுக்கான பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்க. இனி ஜிசிசி நாடுகள் தான் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்கணும். ஸோ அவங்களோட பவர் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அடிக்க போறதா கேள்விப்பட்டேன். இது இப்போதைய வந்து செய்தி. அது இல்லாமல் இந்த செய்தியின் உறுதித்தன்மையை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ பரவலாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 2-3 நாட்களாக ட்ரம்ப்போட பேச்சை கேட்டு இந்த கோல்டு விலைலாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் இன்றைக்கி சாயந்தர பதிவில் கிட்டத்தட்ட 2500 ரூபா பக்கம் குறைய ஆரம்பிச்சது. குரூட் ஆயில் மறுபடியும் ஏற ஆரம்பித்து விடும் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஆல்மோஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இனி வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கான நாட்களாக இருக்க போகிறது. ஃபைனல் டிசிஷன் இன்னைக்கு இரவுக்குள்ளேயோ நாளைக்குள்ளேயோ எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு காலையிலிருந்து பெரும்பாலும் நேட்டோ நாடுகள் உதவி செய்யலைனா கூட பெரும்பாலான ஆயுதங்கள் இஸ்ரேலில் வந்து இறங்கினதை பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே மேக்சிமமான ஆயுதங்கள் வந்து ஃபுல்லாக வரிசை கட்டிட்டு நிற்கிது. நான் சொன்ன மாதிரி கடைசியில் இது எங்கே போய் அணுவாயத்தில் போய் முடிஞ்சிருமான்ற ஒரு பதற்றமும் தொற்றி கொண்டு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி வெறிஜாய் அடித்தாங்கன்னா உலகம் தாங்காதுங்க. சப்போஸ் அங்கே ஈரான் மீது இல்லை பவர் ஸ்டேஷன் மீதுலாம் அடித்தாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த தேர்தலே நடக்க மாட்டுற அளவுக்கு ஒத்தி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு கேஸ் கிடைக்காம போயிடும், பெட்ரோல் டீசல் கிடைக்காம போயிடும், ஒட்டுமொத்தமாக தடைப்பட்டுரும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மட்டும் அடிக்க மாட்டோம், இந்த பக்கமும் சேர்த்தி தான் அடிப்புன்றாங்க. அதாவது செங்கடல் பகுதியில் அந்த பேபிள் மேண்ட பகுதி இருக்கு இல்லையா, ஏமன் பக்கத்தில், அங்கேயும் நாங்கள் அடிப்புன்றாங்க. இந்த பக்கமும் எந்த கப்பலையும் நான் போக விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். மேக்சிமமான நாடுகள் ஆல்மோஸ்ட் லாக்டவுன் சுச்சுவேஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வரைபடங்களை பார்த்தாவே தெரியுது, ரவுண்ட் பண்ணியிருக்கல இந்த வரைபடங்கள் எல்லாமே இப்போ மேக்சிமம் சொல்லப்படுகிற நாடுகள், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஈவன் அமெரிக்கா கூட அவங்களாம் பெரிய ப்ரொடக்ஷன் ஏற்றுமதி செஞ்சால் கூட அவங்க நாட்டிலே பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, அப்புறம் ஜப்பான், இந்த சைடு எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டே இருந்தால் கூட பெரிய ஒரு ஷார்ட்டேஜ்ன்றாங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலோட விலை இன்னும் பெரிய அளவுக்கு ஏறப்போகுதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, அங்கே ஈரான் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நம்ம ஒரு பேனிக் மோடு அப்படின்லாம் இல்லை, அடுத்த கட்ட நிகழ்வு ஒரு பதற்றம். ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஃபைனல் ப்ளோவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க தீவுகளை கைப்பற்றினா நம்ம மாட்டிக்குவோம், அவங்க தாக்கல் நடத்திடுவாங்கன்றது தெரியுது. கிரவுண்ட் ஆப்ரேஷன் எப்போ போவாங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுட்டு அவங்க முடியலன்ற பட்சத்தில் தான் கிரவுண்ட் ஆப்ரேஷன் போவாங்க. அது வரைக்கும் போகவே மாட்டாங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் அதுக்குள்ளே அவங்க எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க ஈரான்னா, அவங்க ஒரு அமுத சுரப்பி மாதிரி இல்லை. நேற்று வரைக்கும் கொஞ்சம் தாக்குதல் அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பார்க்க முடியுதில்ல, 82வது அலையில் எந்த அளவுக்கான தாக்குதலை தொடுத்திருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுதில்ல. ஏன்னா சென்ட்ரல் இஸ்ரேலை குறி வைத்து பெரும்பாலான பகுதிகள் ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டு, நீங்கள் பாருங்கள், ஒரு கொத்து குண்டுகளோட ஒரு 10 இப்போ என்ன சொல்லுவாங்க, வெங்காய வடி மாதிரி இருக்குல்ல, சேர்த்தி அடித்தா எப்படி இருக்கும், ஒரு கார் அப்படியே சுத்தமாக ரவுண்ட் ஆகுது. ஆனால் பெரிய கட்டடங்கள் சரிய அளவுக்கு இருக்காது. அந்தந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பறந்து விரிந்து இருக்குது. இன்ன வரைக்கும் 15 பேர் பக்கம் வந்து காயமடைந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்க்குற பதிவுகள் எல்லாமே வந்து கொத்து குண்டுகளால் தாக்கல் நடத்தப்பட்டது. டிக்வா அண்டு டெல்லவியூ இந்த 2 பகுதிகளை குறி வைத்திருக்காங்க. ஸோ மேக்சிமம் வந்து கொத்து குண்டுகள் தான். இந்த பதிவுகள் பார்க்கும்போது இன்னொரு அங்கே இஸ்ரேலினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த மேயர்களை கலந்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த மேயரில் சதன் லெபனான் பக்கத்தில் இந்த ஷாமோனான்ற பகுதியில் இருக்கக்கூடிய மேயர் என்ன அக்யூஸ் பண்ணுறாருன்னா, எங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் நீங்கள் வார்னிங்கே வருது, வார்னிங் வந்து ஷெல்டருக்குள்ளே ஓடுறதுக்குள்ளே மக்கள் பாதிக்கப்படுறாங்க, என்ன நீங்கள் சைரன் கொடுக்குறீங்க, என்ன ஒரு வார்னிங் கொடுக்குறீங்க, ஒரு அமைப்பே சரியில்லைன்னு சொல்லிட்டு கடுமையான வாதங்களை முன்வைக்கிறார். இல்லைன்னா மக்கள் பகல் நேரத்தில் கூட ஹெல்மெட்டோடு போக வேண்டியது தான். ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த
1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க ஈரான். ஹெஸ்புல்லாவும் வந்து பெரிய அளவுக்கு அந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேப் விடும்போது இவங்க அடிக்கிறாங்க, இவங்க கேப் விடும்போது அவங்க அடிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து மாறி மாறி இஸ்ரேல் மீது அந்த வந்துட்டே இருக்குது, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல். நேற்று ஒரு நாளில் மட்டும் 92 தாக்குதலுக்கு மேலே முன்னெடுத்திருக்காங்க ஹெஸ்புல்லா. நினச்சி பாருங்கள், ஒரே சமயத்தில் இல்லை, அப்பப்போ கேப்பாக. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வேவாக அனுப்பாமல் திடீர்னு ஏதாவது ஒரு அனுப்புறது, அந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ தான் 82வது அலையே, ஆனால் இடையில் அனுப்புனாங்களான்னா அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. அது பார்க்கும்போதே தெரியுதில்ல. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். அது இல்லாமல் அபுதாபி மீது தாக்கல் நடத்தப்பட்டதில்ல, இன்னைக்கு 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் மற்ற இடத்துல பெருசாக அவங்க தாக்கல் இன்றைக்கி முன்னெடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மழை வெள்ள பாதிப்புகள் கடுமையாக இருந்தது, மிகப்பெரிய அளவுக்கான பொழிவுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோதான், பஃபர் சோனா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த சதர்ன் லெபனான் பகுதி இருக்கு இல்லையா, அது முழுமையாக இனி இஸ்ரேலுடன் இணைக்க போகிறோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஏன்னா பஃபர் ஜோனா அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னாவே அது நாங்கள் எங்களோட இணைக்க போகிறோன்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஈரானுக்குள்ளே ஒரு பதற்றம் என்ன அப்படின்னா, பேந்தர் அப்பாஸ் பகுதியில் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக கட்டிடமே சரிஞ்சிடுச்சு. அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய நேவல் கமாண்டர்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டேக்ரிசி அவர்கள் இறந்து போனதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல். இவர் யாருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸினுடைய தலைவர். இவர் தான் இப்போதைய நிலைமைக்கு முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பாராளுமன்றத்தில் இப்போ ஈரானுடைய பாராளுமன்றத்தில் வசூல் பண்ணணுன்ற மாதிரி பெரிய முடிவு எடுத்தவர். ஸோ இந்த முடிவு எடுத்த நபரை வந்து நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. அது ஏன்னா இந்த உலகமே இந்த தவிர்க்கிற சூழ்நிலை காரணமே இவர் தான். இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தடுத்தது தான் மிக முக்கிய காரணமாக நாங்கள் இதை வந்து அடிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் 3 இடத்துல அசாசினேஷன் அட்டம் நடந்தது. இன்னொன்று வந்து இஸ்பஹான் பக்கத்தில் ஒரு கட்டிடங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு 4 கட்டிடங்கள் மட்டும் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்பில் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்லலை. ஒன்று இஸ்ரேலும் அமைதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு அடித்ததில் பார்க்க முடியுது. அதே போல் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் மொத்தம் 3 இடத்துல குறி வச்சு அடித்தாங்க. மீதி 2 பேர் யார் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு அடுத்த பதிவில் வேணால் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஏன்னா இஸ்பஹான் ப்ராவினன்ஸில் பாகனூர் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. அப்புறம் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் மறுபடியும் ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ சைமல்டேனியஸாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே லெபனான் மீதும் பெரிய அளவுக்கான படைகள் முன்னேற அதே சமயத்தில் இந்த பக்கம் பெரிய தாக்குதல். நேற்று இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலே மிகப்பெரிய இலக்காக குவாசின், அதாவது அல்பிராஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ஆயுத ப்ரொடக்ஷன் ஒன்று B-52 பாம்பர் மூலிமா அடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் அந்த இடத்துல பூமியை குலுங்கியது பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கான ஒரு ஆயுத குடோன்களை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி சதர்ன் லெபனான் பகுதியிலும் ஒரு முக்கியமான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டதாக, அதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து அழிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தாக்குதல் நிலவரத்தை தாண்டி ஜான் போல்டன் அவர்கள் அமெரிக்காவை சார்ந்த நபரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அரபு நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குள்ளே ரிஜிம் சேஞ்ச் வரணும், எங்களால் எதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இப்போது நிலைமைக்கு ஈரானை ஒழிக்க வேண்டியதான் அவங்களோட பிரதான குறிக்கோளாக இருக்கிறாங்க. பட் வெளிப்படையாக அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி ஜிசிசியினுடைய செக்ரட்டரி ஜெனரல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரெட்லைனை மீறி பெரிய அளவுக்கு தனது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய கப்பல்கள் வந்து ரெட்சி கடல் பகுதியில் அனுமதிக்க மறுக்கிறாங்க. எங்களை எதிரி போல ட்ரீட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஈரான் வந்து அமெரிக்காவை எதிரிகளாக ட்ரீட் பண்ணலாம், பட் எங்கள் கப்பலை கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல முன் வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் பாதி கப்பலுக்கு மேலே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ போக முடியறதில்ல. ஏற்கனவே இந்த வரைபடத்தை சார்ட்டை பாருங்களேன், அதாவது ராஸ் லெஃப்தான் ரிப்பேர் இன்டென்சிட்டி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. LNG ப்ளஸ் ரிஃபைனரி தயாரிக்கிறது 4 வருஷத்துக்கு மேலே ஆகுன்றாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய சவுத் ஃபேர்ஸ் வந்து அதுவுமே பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவுமே பெரிய ரொம்ப நாள் ஆகுன்றாங்க, ஒரு பாதி பகுதி மட்டும். அப்புறம் கத்தாரில் பார்த்தோன்னா இன்னொரு ரெஃபைனரி ஒன்று, பக்ரைன் சித்ரா ரெஃபைனரின்னு சொல்லிட்டு அதுவுமே காலியாக இருக்குது. இது எல்லாமே அந்த காலியான பகுதிகள். அதாவது இப்போதைய சூழ்நிலைக்கு அந்த மிடில் ஈஸ்டில் ரொம்ப மேஜராக இருந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்
ரிப்பேர் எந்த அளவுக்கு ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தத்தினால பெரும்பாலான இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாமே இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டதுனால இருக்கிற கொஞ்ச நஞ்சமாவது அனுப்பலாம்னு நினைக்கும் போது அதையும் ஈரான் தடுக்கிறாங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்றொரு வீடியோட கிளைமேக்ஸ் நிறைவு பகுதியில் ஹமாஸ் முழுமையாக பொலிட்டிக்கல் சரண்டர் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கான எதிர்காலம், இல்லை என்றால் கிடையாது. அதனால் ஹமாஸ் சரண்டர் ஆகிற தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா காசாவை ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாதுன்னு கை கழுவி விட்டுட்டாங்க ஐநாவில். ஸோ இதற்கு முன்பிருந்த ஒப்பந்தமெல்லாம் ஏன் அடுத்த கட்ட நகரில் ஏன் ஃபேஸ் 1லேயே நிற்கிது அப்படின்னா ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகலை. அதனால் இனி காசாவின் எதிர்காலம் கேள்விக்குறியே அப்படின்னு வைத்திருக்காங்க ஒன்று. அப்புறம் அல்ஜீரியா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஐரோப்பா நாடுகளுக்கு பெருளவுக்கு கொஞ்சம் இப்போதை கை கொடுக்குறாங்க. ஸ்பெயின் வந்து தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் தனது நிலைப்பாட்டை சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணுறதுனால, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறனால 12% உங்களுக்கு சீப் கேஸ் ஆஃபர் இல்லை போடலே அப்படின்றாங்க. அப்போ இப்படி தெரிஞ்சால் இதுக்கப்புறம் மற்ற நாடுகளும் எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஜெலன்ஸ்கிக்கு வந்த ஒரு மோசமான செய்தின்னு சொல்ல முடியும். இனி நேட்டோ நாடுகள் மூலமாக உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் நாங்கள் பெரிய அளவுக்கு குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அலெக்சா ஸ்டாப் பெரிய அளவு குறைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இனி என்ன எங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேயே அலெக்சா ஸ்டாப் மிடில் ஈஸ்ட்லேயே எங்களுக்கு நிறைய வந்து தேவைப்படுது, அதனால் இனி வாய்ப்புகள் குறைவு அப்படின்னா அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. துருக்கிக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ கேஸ் வந்து இவங்க ஈரான்லேருந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இல்லை. அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேயும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ தான் கஷ்டப்பட்டு கெஞ்சி குத்தாடி ரஷ்யா கிட்டேருந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று ஏற்றிட்டு 1 மில்லியன் பேரல் அளவுக்கு ரஷ்யாவுடைய குருடாயில் துருக்கியை நோக்கி வருது. கருங்கடல் பக்கத்தில் ஒரு ட்ரோன் மூலியமாக அடிச்சிட்டாங்க. துருக்கி வந்து செம்ம கானில் இருக்கிறாங்க, கொலை கானில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் நேற்றிருந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யானுடைய 40% ஏற்றுமதியை தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு வாரமாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை பதம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்கே ரஷ்யா எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ மெதுவாக முடிவெடுக்கிற நாடுகளா அப்படின்றதுல பெரிய ஆதங்கமாகவே இருக்குது. உலகத்தோட தேவை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் தொடர்ந்து எண்ணெய் கிணறுகளை தேடி தேடி தாக்கல் நடத்துவது, அதையும் மீறி ஏற்றுமதி செய்யப்படுகிற கப்பல்களை தேடி தேடி ட்ரோன் மூலியமா தாக்கல் நடத்துவது. இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பலை அடிச்சிட்டாங்க, இன்னைக்கு துருக்கிக்கு போகக்கூடிய கப்பலை வந்து அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஓடி வந்து மனுஷன் இது மாதிரி ஈரானுக்கு ரஷ்யா இன்டெலிஜென்ட் உதவி செய்கிறாங்க, நீங்கள் நேட்டோ நாடுகள் இந்த நேரத்தில் ஆயுதம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு இன்னும் சாதகமாக போயிடாதா, என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஐரோப்பா வந்து பிடிச்சிட மாட்டாங்களா, இது தவறான முடிவல்லவா அப்படின்லாம் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக இந்தியா செய்தியோடு முடிக்கிறேன். நம்ம அவசர கால கொள்முதல் வழிமுறையின் கீழ் எக்ஸா கேலிபர் பீரங்கி குண்டுகளை நம்ம அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நவீன பீரங்கி 300 கோடி ஒப்பந்தத்தில் வந்து சுச்சுவேஷன்லேயும் வந்து இலக்குகளை தாக்க திறன் கொண்டதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸா கேலிபர் பீரங்கி குண்டுகள் பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க. இந்தியா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதனுடைய பங்குகள் பெரிய அளவுக்கு ஏறுதான்றதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான சம்பவத்தை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த சம்பவத்தை இரவு பதிவில் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் ஒரு 10:30க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10:30 உங்களை பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.